செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா. குரோம்பேட்டை ரயில்வே நடைமேம்பாலத்தில் இயங்கும் எக்ஸ்லேட்டர் 1 மாத காலமாக இயங்காததால் பொதுமக்கள் கடும் அவதிப்படுகின்றனர். இதை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் உள்ள நடைமேம்பாலத்தில் இயங்கும் எக்ஸ்லேட்டர் கடந்த 1 மாத காலமாக வேலை செய்யாததால் முதியவர்கள் முதல் கர்ப்பிணிகள் வரை நடந்து செல்வதில் மிகவும் சிரமத்துடன் ரயில்வே நிலையத்திற்கு செல்கின்றனர். இந்த எக்ஸ்லேட்டர் தொடர்ந்து இயங்காததால் குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் சமூக ஆர்வலர் சந்தானம் ஐயா அவர்கள் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு எக்ஸ்லேட்டர் உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எக்ஸ்லேட்டர் படியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி சாலைகள் இணைக்கும் இடத்தில் உள்ள எக்ஸ்லேட்டரும் மெப்ஸ் பகுதி ஜிஎஸ்டி சாலையில் இருக்கும் எக்ஸ்லேட்டரும் அடிக்கடி ரிப்பேர் ஆகி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது. இதை உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை கவனித்து சரி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலமுறை கோரிக்கை வைக்கின்றனர். ஆனால் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று மனவேதனையுடன் சமூக ஆர்வலர் தெரிவித்தனர். பெண்கள் படம் அவதியை பாத்தியா பாத்தியா என்ன ஆச்சு? எஸ்கலேட்டருக்கு என்ன ஆச்சு? தகவல் எதுவும் கிடைக்கல. மக்கள் தான் கஷ்டப்படுறோம். கண்டிக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறையை கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம். வேடிக்கை பார்க்கும் பொதுமக்களே, பாத்தீங்களா என்னன்னு கேட்டீங்களா? நெடுஞ்சாலைத்துறையை பாத்தீங்களா? தூங்காதே நெடுஞ்சாலைத்துறையே தூங்காதே. எஸ்கலேட்டரை ரிப்பேர் செய். அதுதானே எஸ்கலேட்டரை உடனடியாக ரிப்பேர் செய். பழுதான எஸ்கலேட்டரை உடனடியாக ரிப்பேர் செய். பாத்தியா முதியோர்கள் அவதியை பாத்தியா பெண்கள் படும் அவதியை பாத்தியா